அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நம்ம அம்மன் அருள் டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன். எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகம். ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ, நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. பொதுவா அம்மன் அருள் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும். யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அதுக்கேத்தா போல் நம்ம பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த சுக்கிர பகவான் பயிற்சி எப்ப பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க. ஜூலை மாதம் 31 அவர் பயிற்சி ஆகிறார். கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 24 வரை இந்த சுக்கிர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்யறார். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் 3 கிரகம் இணைஞ்சு கால புருஷனுக்கு 5வது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க. எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசியில இந்த சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அப்ப சிங்கமான யோகம் இந்த 12 ராசிகளும் கண்டிப்பா வரும். அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. இதுலயுமே பாருங்க, மீனராசிக்காரங்க பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனராசிட்ட கண்டிப்பா இருக்கும். நல்லா யோசிப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாது, நல்லா சிந்திக்க முடியாது மீனராசிக்காரன். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யாரு? குரு பகவான். அப்ப இதுலயுமே பாருங்க, அமைதியான ஒரு குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், தன்மையான குணம் மீனராசி கிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க. மீனத்தை பொறுத்தவரை அதோடைய உருவத்தை பாருங்களேன். மீனுடைய உருவம் கொடுத்துருக்காங்களா? யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், திடீர்னு போவாங்க, திடீர்னு திரும்பி வருவாங்க. இரட்டை குணம் இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. இரட்டை குணம் உள்ள ஒரு நபர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க தான். ஆனா பயங்கரமான நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் கண்டிப்பா மீனராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப மீன ராசியா நீங்க இருக்கலாம், ஆனா லக்னம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி லக்னம் வராது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லக்னம் மாறி மாறி வரும். லக்னங்கள் மாறி மாறி அமையும். ஏன்னா ராசி மீன ராசியா இருந்து லக்னம் ஒரு மாதிரி இருந்து, சில லக்னத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனை பாகவத்துல இருக்காரு பாருங்க. ஏன்னா சுக்கிர பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும். அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொது பலனா கொண்டு போங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதம் தான் ஃபர்ஸ்ட், அதை பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும். இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசுறோம்னா, சுக்கிர பகவான் யாரு? நம்முடைய சுகபோகத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். சொகுசு காரு, சொகுசு பங்களா, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் சொல்றாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தாதான் இந்த யோகம்லாம் இருக்குங்கிறாங்க.
ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு யோகம் வருதுன்னா பாருங்க, அவங்க ஜாதகத்துல பாருங்க சுக்கிர பகவான் பலமா இருப்பார். டக்குன்னு ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, ஓ யோகம் வந்துருச்சு அப்படின்னு. அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியவரும் சுக்கிர பகவான், நம்முடைய ஆசையை காட்டக்கூடியவரும் சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், இருந்தாதான் இது எல்லா யோகமும் இருக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா மீனராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுப்பார் பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாம ஒரு ஆசிரியை பாருங்க, ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 3ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷப ராசியில 5ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கடக ராசியில 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 6ஆம் பாவத்துக்கு வர்ற. என்னை பொறுத்தவரையும் பாருங்க, உங்களுக்கு 3க்கும் 8 வந்து 6ஆம் இடத்துல இருப்பது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா குருவும் சுக்கிரனும் பகைக்கிறன்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதி போயிட்டு 6ஆம் இடத்துல இருந்தா கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில திடீர் யோகத்தை உணர்ந்து நிறைய பேர் காட்ட போகுது. மீனராசியை பொறுத்தவரை எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. எது வந்தாலும் சரி இந்த சுக்கிர பயிற்சியில நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் கண்டிப்பா வரும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா தான் வரும். என்ன சொல்லுவாங்க, 7.5 சனி இடகுன்னு சொல்லுவாங்க, விரைய சனிம்பாங்க. ஒரு சில பேருக்கு விரைய சனி விரைய செலவு கொடுக்க தான் செய்யும், கண்டிப்பா கொடுக்காம இருக்காது. நிறைய விரயத்தை கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்குலாம். சனி பகவான் சரியா இல்லைன்னா லாபம், வருமானம், நண்பர்கள், பழக்க வழக்கம், வேலை, உத்தியோகம், இது எல்லாமே நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மீன ராசிக்காரங்க தான். மீனத்துல நிறைய தடையை பார்த்துட்டாங்க. எந்த இதுவுமே ஒரு பெருசா சொல்லிக்கிறாப்புல சேமிப்பே சில பேருக்கு இல்லைங்க, சரியா பெருசா இல்லை. குடும்பத்துல கூட்டு தொழில், நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், இதுல நிறைய தடைகள், ஒரு மந்தமான தன்மைகள், இது எல்லாமே பார்த்துட்டாங்க. இதுகளுமே ஒரு அனுகூலமா இல்லை இதுக்கு முன்னாடி. அதை மட்டும் இல்ல, வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, படிப்பு கல்வி மந்தமான தன்மை, வேலை உத்தியோகத்துல உயர்ந்த அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை, தடைகள், தாமதங்கள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா அதாவது இந்த மீன ராசிக்காரா தான். இனிமே 7.5 சனி வந்தாலும் சரி உங்களுக்கு பாதிக்காது. ஏன்னா சனி பகவானை பாருங்க, சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் எல்லாமே சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால உங்களுக்கு பாதிப்பு அங்கே இல்லை. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். என்னைய பொறுத்தவரை முதல் பலனே, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம அலைகிறாங்க பாருங்க, வேலையே கிடைக்கல, உத்தியோகமே இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அவ்வளவு நிரந்தரமான வேலை இப்ப கிடைக்கும். அதாவது ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே சனி பகவான் நேரா பார்த்துருவாரு லாபஸ்தான அதிபதியை. அப்ப வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிறைய பேருக்கு அமைஞ்சிடும். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாவே வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க, எக்ஸாம் எழுதுறவங்க அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சிருங்க. 100% மீனராசிக்கு அரசாங்க வேலை உண்டு. அரசாங்கம் மூலம் அனுகூலமும் கிடைக்கணும். அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பா கொடுத்துருவார். அப்ப அரசாங்க தொடர்பு, அரசாங்க வேலை, இது எல்லாமே நல்லபடியா அமைச்சு கொடுக்கிறார். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது. தடை இல்லாம வருது, வேற ஒண்ணும் கிடையாது. தடை இல்லாம நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அரசாங்கம் மூலம், அரசியல் மூலம் நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்கிறார். அதே மாதிரி பாருங்க, நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னா கண்டிப்பா போகக்கூடிய யோகம் வந்துடும். கண்டிப்பா போவீங்க. அதே மாதிரி பாருங்க, நான் வீடு கட்டணும், நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னா கண்டிப்பா அது வாங்குற யோகமும் நிறைய பேருக்கு வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்க கண்டிப்பா லோன் மூலியமாச்சும் வீடோ, இடமோ, பூமியோ வாங்குற யோகம்னா வரும் உங்களுக்கு.
ஏன்னா இது அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இந்த யோகம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. எங்கே நீங்கள் லோன் கேட்டாலும் ஒரு லோன் உடனே சேங்ஷன் ஆகும். சரிங்களா? எந்த லோன் கேட்டாலும் சரி, அரசு மூலமாக நிறைய லோன்கள் சேங்ஷன் ஆகி வர பிறகு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. நிறைய பேர் வழக்க பார்த்துட்டாங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நிறைய பேர் அலைஞ்சிங்கல்ல. அந்த வழக்கு பிரச்சனை திடீர்னு அரசு மூலமாக உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. கூட்டு தொழில், நண்பர்கள், பழக்க வழக்கம், வீடு, இடம், பூமி, இது எல்லாமே நிறைய பேர் அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம். அதே மாதிரி பாருங்க, கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். தொழில் ஸ்தானங்கிறது நல்ல ஒரு அனுகூலம் இனிமே உண்டு. ஏன்னா 2ம் 10ம் சூப்பரா சேர்ந்து குருமங்கள யோகத்துல இருக்கு. அப்ப தொழில்ல நல்ல ஒரு லாபத்தை, ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு எதிர்காலத்தை தொழில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு தடையிலும் வராது. தொழில இங்க போகக்கூடிய பாதையில தொழில நல்ல ஒரு எதிர்காலங்கள் உண்டு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் தேடி வரும். மாமனார் உறவு, மாமியார் உறவு, நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசியல்வாதிலாம் பாருங்க, நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா கிடைச்சிடும். அரசாங்கம் மூலம் அரசியல்வாதி நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் தடைகள் இருக்காது. திருமணத்தில் உள்ள தடைகள்லாம் நீங்கி நிறைய பேருக்கு திருமணத்துல நிறைய ஒரு தடை, தாமதம், பிரச்சனை இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே, இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொடுத்துருவேன். ஏன்னா திருமணத்துலதான் நிறைய ஒரு மந்தமானத்தன்மை, ஒரு பிரச்சனை, கலகம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா கேது இருந்து இங்க குழப்பி விட்டார்ல, அந்த குழப்பம்லாம் இனிமே இருக்காது. திருமணத்துல நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த ஒரு தடையும் கண்டிப்பா இருக்காது. வெளிநாட்டு விஷயங்கள், மெயினா லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதகத்தை பத்தி கேட்கறீங்க. இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அரசாங்க தொடர்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, மருத்துவ ஃபீல்டு, கமிஷன் துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்துருவோம். இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும். இதுலையுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், விட்டு கொடுத்து போகிற குணம், அனுசரித்து போகிற குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த புரட்டாதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. நல்ல ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த புரட்டாதியில் பிறந்தவங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும். இடம் வாங்குறது, வீடு, பூமி சார்ந்த விஷயம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும். மீனராசியை பொறுத்தவரை நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை, அழகான ஒரு வெற்றியை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த புரட்டாதியில் பண்ண ஒரு பொண்ணான ஒரு நேரம் மீன் ஆசிரியர் வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், வட்டி தொழில், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதுலேயுமே ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும். கடுமையாக உழைக்கக்கூடிய குணம், உழைக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட உண்டு. உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா வெற்றி வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நிறைய பேர் வெளிநாடு போறது, வெளியூர் போறது, நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வரும். லாபம், வருமானம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பொதுவா பாருங்க, படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்கள், கல்வியில ஒரு மாற்றங்கள், அரசாங்க தொடர்பு, அரசாங்க வேலை, இது எல்லாமே சாதகமாக வர்றது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை அமையும். அதாவது உத்திரட்டாதி ஒரு பொண்ணான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து ரேவதி பிறந்தவங்க. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். இதுலையுமே நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா ரேவதி பிறந்தவங்க தான். இவங்களுக்கு பாருங்க, நம்ம எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றம், ஒரு நிரந்தரமா வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்குது. உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், மாற்றங்கள், வேலையில உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்கம் மூலம் அனுகூலங்கள், அரசாங்க வேலை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா உண்டு. அக்கௌண்ட்ஸ்,
சார்ந்த துறைகள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போவார். கல்வியில் நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். எங்கே போய் நீங்கள் லோன் கட்டாலும் சரி, கடன் கட்டாலும் சரி, கடன் கிடைக்கிற அமைப்பு இருக்கு. கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கிரக பயிற்சியாக அமைகிறது.